கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாமா? பிரியமான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபங்களை தினமும் கேட்கிறவர், எப்பொழுதும் கேட்கிறவர். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்கு உம்முடைய காதுகளை நீர் திறந்து வைத்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய இதயம் எப்பொழுதும் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறது. உம்முடைய அளவில்லாத அன்பை ஊற்ற நீர் ஏங்கி கொண்டு நிற்கிறீரப்பா. நீர் மனிதர்களை அவ்வளவு நேசிக்கிறீர். ஆகவேதான் உம்முடைய மடியில் இருந்த சொந்த குமாரனையே கொடுத்து நீர் இந்த உலகத்தை மீட்டீர், ரட்சித்தீர், விடுதலையாக்கினீர். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்தீர். காரணம் அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்திருந்த அகாப்பே அன்பு. இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அப்பா இப்பொழுதும் ஒருமனப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். அப்பா, உள்ளங்களை திறந்து கொடுத்து இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக உம்முடைய ஊழியக்காரனாய், உம்முடைய தீர்க்கதரிசியாய் அப்பா இந்த இடத்திலே நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த சத்தத்தை யார் எங்கே இருந்து எப்படி இருந்து எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் என் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்பதிலே நான் 100% நான் விசுவாசத்திலே நான் ஜெபிக்கிறேன். காரணம், என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்த என் இயேசு உண்மையுள்ளவர். என்னை தாயின் கருவில் என்னை முன்குறித்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எசப்பா, நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த நாளுக்கான மகா பெரிய ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாளுக்கென்று நீர் புதிய கிருபையை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவரே அப்பா, எல்லோரையும் உம்முடைய பிள்ளைகளாய் பார்க்கிற தெய்வமே, ஒருவரும் கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்பாத தெய்வமே அப்பா, மனுகுலமே முழுவதுமாக பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய உன்னதமான தெய்வமே, சத்துருக்கள் பிசாசுகள் முற்றிலுமாக நரகத்துக்குள் அக்கினிக்குள் அவைகள் போக வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நியாயம் தீர்த்தீரே. அவைகளின் மேல் வெற்றி சிறந்தீரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் எதிராளியான பிசாசானவனை சிலுவையிலே நீர் நசுக்கி அவன் தலையை ஒன்றுமில்லாமல் அவனை வெறுமையாக்கி அப்பா அவனை அவமானப்படுத்தி எஸ்டர்டே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இப்பொழுதும் அதிகாரத்தை தந்து அவனை துரத்தும்படி வைத்திருக்கிறீரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றல், உம்முடைய அன்பு அப்பா, அது எவ்வளவு பெரியது சுவாமி. ஆகாதென்று தள்ளப்பட்ட எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. ஐஸ்வர்யத்தின் தெய்வமே, எங்களை வெள்ளியினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கிறவரே, ஆறுதலின் தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற, எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே தானே அப்பா, யாரெல்லாம் உம்மை உயர்த்துகிறாரோ, யாரெல்லாம் உம்மை உண்மையாய் தங்கள் இருதயத்திலிருந்து உயர்த்துகிறார்களோ அவர்களை நீர் இப்பொழுதே ஆசீர்வதிப்பீர் அப்பா. இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் அப்பா. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக சுவாமி. ஆமா ராஜா, உம்முடைய அளவில்லாத கிருபை, புதிய கிருபை, இந்த நாளுக்கான கிருபையை நீர் ஊற்றுவீராக. கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறவரே,
நல்ல தகப்பனே, அப்பா, நல்ல மேய்ப்பனே. எஸ்டடி மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். எஸ்டடி நீர் எங்களுக்காக உங்கள் ஜீவனையே நீர் கொடுத்தீராப்பா, எங்களை மீட்கும்படி. எஸ்டடி 99 ஆடுகளை காட்டிலும் வழி தடுமாறி போன அந்த ஒரு ஆட்டின் மேல் நீர் வைத்திருக்கிற அக்கறை அவ்வளவு பெரியதே சுவாமி. ஆமாம் ராஜா, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஆடுகளை தேடி வந்த தெய்வமே, அதை கண்டுபிடித்து பிசாசின் கையிலிருந்து அதை பிடுங்கி விடுதலை என்கிற ஒரு இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு நன்றி அப்பா. சாத்தானின் தலையை நசுக்கி அவனை அழித்து போட்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, வல்லமையுள்ள தெய்வமே, பராக்கிரமசாலியே, இயேசுவே, நீர் மகா பெரியவர். உம்முடைய நாமம் அதிசயம். நீர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ராஜா, உம்முடைய அன்பை என்னவென்று சொல்ல. எஸ்டடி கிருபை நிறைந்தவர் அப்பா நீர், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நீர் அப்பா பிதாவே. இந்த நேரத்திலும் கூட ராஜா என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுது உம்மை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் இப்பொழுதும் ஒவ்வொருவர் மேலும் அமர்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி நின்று இயேசுவே உம்மையே நோக்கி தங்களுடைய முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்பா முழு இருதயத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுதே இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சாத்தானின் தலை நசுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற சத்துருவின் நாவுகளை அறுத்து போடுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சாத்தானை துரத்துகிற என் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. பண்டிகளுக்குள் அனுப்பின என் தெய்வமே, நீர் மகா பெரியவர் சுவாமி. கல்லறையில் இருந்த பிசாசு பிடித்த மகனை அப்பா நீர் விடுதலையாக்கி உங்க பிள்ளையாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. இதே போல இயேசுவே, பிசாசின் பிடியில் சிக்கி இருந்த ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு எடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. சொந்த இரத்தத்தையே சிந்தி எங்களை விடுதலை ஆக்கினீரே, எங்கள் விடுதலை நாயகனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராகப்பா. கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவர்களை அப்பா நீர் சந்திப்பீராக. எஸ்டடி சமாதானத்தையே அழிக்க வந்தேன் என்று சொன்னீரே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த சமாதானம் முதலாவது கணவன் மனைவிக்குள்ளே உண்டாகட்டும். ஆமா ராஜா, எங்கள் ஆயுசை கூட்டி தருகிற தேவன் அப்பா. எஸ்டடி திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர், உனக்கு என்ன வாயிற்று என்று விசாரிக்கிறவர், உன் தேவைகள் என்ன என்பதை கேட்டு அதன்படி தருகிறவர் நீரப்பா. நல்ல சமாரியன், நல்ல மேய்ப்பன், சரியான பாதையில் எங்களை வழி நடத்தக்கூடிய உன்னதமான தெய்வம் நீர் மாத்திரமே சுவாமி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று ராஜா நீர் சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, கர்த்தரின் கரம் அது வைராக்கியமாக அப்பா அது வேலை செய்கிறதாக இருக்கிறது. சத்துருவை துரத்துகிறது. ஆலயத்திலே அப்பா வியாபாரம் செய்தவர்களை நீர் சாட்டையினால் அடித்து துரத்தினீரே சுவாமி. அதுபோல இப்பொழுதும் இந்த காலை வேளையில் அப்பா ஆலயம் என்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை தொடுகிற எந்த ஒரு கிரியைகளையும் எந்த ஒரு பொல்லாத சத்துருவையும் நீர் விட்டு வைப்பதில்லை சுவாமி. ஆமா ராஜா, எஸ்டடி பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
சாத்தான் பயப்படுவதற்காக நன்றி. அவனுக்குள் நடுக்கம் வந்ததற்காக நன்றி. அவனுக்குள் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே ஒரு திகில் வருவதற்காக நன்றி. பாதாளம் நடுங்குவதற்காக நன்றி. காரணம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு நீ இப்பொழுது வெளியேறு. கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும். பொறாமையின் ஆவிகள் வெளியேறட்டும். குறை கூறும் ஆவிகள் வெளியேறட்டும். குற்றங்களை கண்டுபிடித்து மற்றவர்களை குற்றப்படுத்தி தாழ தள்ளப்பட்டு போகக்கூடிய பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா, எஸ் டாடி. இப்பொழுதே வெற்றி அதன் சத்தம் ஒவ்வொருடைய காதுகளிலும் தொனிக்கட்டும். வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இறங்கி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்களை சிதறடிப்பார்களாக சுவாமி. எஸ் டாடி. சோதோம் கொமோரா பட்டணத்தில் அக்கினி விழுந்து பட்சித்தது போல பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பட்சிக்கப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. தன் ஜீவனையும் பார்க்காது அப்பா எங்களுக்காக சிலுவையில் தொங்கினீரே, உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதும் அப்பா வியாதியஸ்தர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தொட்டு சுகமாக்கும் என் தெய்வமே, உடைய தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உணரட்டும். எந்தெந்த இடத்துல சரீரத்தில் வேதனைகள் இருக்கிறதோ, வலிகள் இருக்கிறதோ, அந்த வலிகள் எல்லாம் இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது அவைகள் எல்லாம் நீங்கி போக கடவுது, நீங்கி போக கடவுது. ஆமா ராஜா, சமாதானத்தின் தேவனே உமக்கு நன்றி. எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவரே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் சக்கராதிபதியே, ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு நன்றி அப்பா. சாத்தானுடைய தந்திரங்கள் இனி உம்முடைய பிள்ளைகள் மேல் பலிக்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினால். அவன் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படுவதாக. ஆமா ராஜா, அப்பா என் கைகளில் பணமே இல்லையே, நான் கடன் வாங்குகிறேனே, என்ன செய்யட்டும் என்று சொல்லி அங்கலாய்த்து கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்கிற வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்பொழுதே திறக்கட்டும் அப்பா. புதிய வாசல்களை திறக்கிறவர், புதிய பாதைகளை உண்டாக்குகிறவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த ஜெபத்தை இப்பொழுதும் இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் அமர்வதற்காக நன்றி. இப்பொழுதே சரீரத்தில் காணப்படக்கூடிய வலிகள் மறைந்து போவதற்காக நன்றி. கேன்சர் கட்டிகள் மறைவதற்காக நன்றி. ஹமராஜா இயேசுவே, வயிற்று வலியில் தீராத வயிற்று வலியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அவைகளை இப்பொழுதே நீர் தொட்டு சுகமாக்குகிறீர், உமக்கு நன்றி. பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கினீரே, உமக்கு நன்றி. ஹமராஜா, இரத்தப்போக்கு உதிரப்போக்கில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அப்பா சகோதரியை நீர் தொடுகிறீர், உமக்கு நன்றி. கேன்சர் கட்டிகள் இயேசுவை மருத்துவர்கள் முடியாது என்று சொன்ன கேன்சரை நீர் மாற்றி அமைக்கிறீர், உமக்கு நன்றி. சாட்சிகள் இன்னும் அதிகமாக அப்பா உருவாகுவதற்காக நன்றி அப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க டாடி. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் அள்ளி கொடுப்பீராக. ஆமா ராஜா, கூடவே இருந்து வழி நடத்துகிற பாதுகாக்கிற அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆமா ராஜா, கணவனை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல் வழிகளை காண்பித்து கொடுப்பீராக. சாத்தானுடைய கையில் ஒருபோதும் எங்களை ஒப்பு கொடுக்காத தேவனப்பா. ஆமா ராஜா, கஷ்டத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் தேற்றுகிற தேற்றரவாளனாய் இப்பொழுதே நீர் தேற்றுவீராகப்பா. எஸ்டடி யோபு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் கூட, தன் சரீரம் முழுவதுமாக கெட்டு போனது ஒரு பிற்பாடும் கூட கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கையாயிருந்தானே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னானே. உயிர் தெழுந்த என் இயேசு ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், புதிய பாதைகளை கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானத்துக்குரிய நாளாக இருக்கட்டும், ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும் சுவாமி, வெற்றி எடுக்கக்கூடிய அப்பா உன்னதமான நல்ல நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி
என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.